ரொம்ப பசி இல்லாட்டினா குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் டின்னருக்கு வந்து ரவா உப்புமாவு எல்லாருமே சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஈஸியான ஸ்வீட்டு தான் வந்து ரவா லட்டு. இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காயெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கிடைக்கலாட்டினா இதே ரெசிப்பியில் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். நட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையான நட்ஸ் அதே மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ப்ளெயினாக ஆட் பண்ணி செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் பாதாம் சின்னதாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது 3 தான் ஆட் பண்ணியிருந்தேன். பாதாம் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால அதில் கொஞ்சமாக நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பம்கின் சீட்ஸும் வாட்டர்மெலன் சீட்ஸும் சேர்த்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே பேனில் திரும்பவும் கொஞ்சம் கூட நெய்யை ஆட் பண்ணிவிட்டு 3 கப்பு ரவை எடுத்திருந்தேன். இது வந்து நல்ல ஃபைனாக உள்ள ரவை தான். வறுத்ததாக இருந்தாலும் வறுக்காததாக இருந்தாலும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ ரவையும் சேர்த்து நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு வந்து ஹீட்டு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நெய்யெல்லாம் உருவல அதோடு நம்ம வந்து ஹீட்டு கம்மியாகவே வச்சுக்கலாம். இதே டைமில் பக்கத்து அடுப்பில் 2 கப்பு பாலினை 1 கப்பாக நல்லா சுண்டை வச்சு எடுத்துட்டு தீ ஆஃப் பண்ணாமல் செரு தீயிலே வச்சு அப்படியே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு தான். பால் வந்து நீங்கள் சும்மாவே பாயில் பண்ணி சேர்க்கும்போது வேறொரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நல்ல திக்காக காய்ச்சி எடுக்கும்போது டேஸ்ட்டே வேறு தான். ஸோ இது பக்கத்திலே இருக்கட்டும். அந்த டைமில் நெய் இந்த ரவையும் வந்து ரோஸ்ட்டாக வந்துடும். நெய் வந்து நமக்கு தேவையான டைமில் 2 டீஸ்பூனாக நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி தரித்தரியாக வரும். நல்ல வாசம் வர டைமில் 1.5 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துருக்கிறேன். இதே நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கணிங்கன்னா 1/2 கப்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும். சீனி வந்து 3 கப்பு ரவா, 1.5 கப்பு தேங்காய். இதுக்கு வந்து 2 கப்பு பவுடர் சுகர் எடுத்திருக்கிறேன். நான் வந்து ஐசிங் சுகர் வாங்கினது இருந்ததுனால அதை ஆட் பண்ணது. நீங்கள் வந்து சீனி பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வேணால் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் அதொன்றுமே சேர்க்கவே இல்லை. நெய் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஆல்மோஸ்ட்டு 1.5 கப் அளவுக்கு நான் இதில் டோட்டலாகவே நெய் சேர்த்துருந்தேன். நெய் கரெக்டான அளவுக்கு சேர்த்தா மட்டும்தான் ரவா லட்டுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே அதுக்கு பாதியான அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சீனி கரெக்டாக இருக்குது நீங்கள் போட்டுட்டிங்கன்னா. இன்றைக்கி நான் செஞ்ச இந்த ஒரு லட்டு வந்து ஒரு மீடியம் ஸ்வீட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் 2 கப் அளவுக்கு மட்டும்தான் சீனி போடணும். இதே கொஞ்சம் கூட உங்களுக்கு ஸ்வீட்டு வேணும் இல்லாட்டினா ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் ஒவ்வொரு டைப்லலாம் இனிப்பு தானே பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து கூடையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இந்த ஐசிங் சுகர் போட்டுட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிவிடும். இந்த டைமில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா நட்ஸும் அதில் கொஞ்சம் நெய்யெல்லாம் பேலன்ஸ் இருக்கும் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா ஐசிங் சுகரும் மெல்ட் ஆகி இந்த ரவா கூடயும் நல்லா ஒட்டிக்கிட்டே வரும். இந்த டைமில் நம்ம வந்து குயிக்காக பால் இருக்குல்ல காய்ச்சியது அதில் வந்து அளவெல்லாம் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டிலே சேர்த்து நம்ம வந்து மெதுவாக ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்க முடியாது. அதே சமயத்தில் பாலில் நம்ம திரும்பவும் சூடு காட்டி வட்ட வச்சு எடுத்துட்டிங்கன்னா கேசரி மாதிரி உங்களுக்கு வந்துடும். அது கண்டிப்பாக லட்டுன்ற டெக்ஸ்டர்லேயே இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு காட்டிகிட்டே இருந்தேன். மொத்தமாக நம்ம வந்து அந்த சூடுலேயே பாத்திரத்தில் வச்சு உருண்டை பிடிக்க முடியாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உருண்டை பிடிச்சிட்டே இருங்க. இதே சமயத்தில் நமக்கு உருண்டை ஒன்றா ஒட்டாமல் வந்துச்சுன்னா அந்த பேனில் இருக்கிற சூடு பால்னா 1 ஸ்பூனு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவில் கலந்து விட்டு செய்யலாம். நான் வந்து ஃபஸ்ட்டில் 2-3 பேட்ச்சு உருண்டை பிடிச்சப்போய்த்தைக்கும் எடுக்கவே இல்லை. கடைசியில் உள்ள மாவில் மட்டும்தான் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சது. ஃப்ரெஷ்ஷான தேங்காயெல்லாம் போட்டிருக்கிறனால கண்டிப்பாக இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சுன்னா பிளேட்டு காலி ஆனதே தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியான ஒரு லட்டு தான்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லையானுள்ளது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக்கும் போடுங்க. சேனலை வந்து தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய்.